வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஃப்தார் ஸ்பெஷல் புட்டிங் தான் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம வெயில் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடம்ப எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புட்டிங்ஸ் எல்லாம் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்தியா செய்யலாம். இந்த புட்டிங் செய்யறதுக்கு நான் சைனா கிராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரம்ஜான் சீரீஸ்ல ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் சைனா கிராஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நான் ஓனா மேக் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸா நம்ம கடைகள்ல வாங்கியிருப்போம். பவுடரா வாங்காம இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க. மிக்சி ஜார்ல கட் பண்ணி சேர்த்து ஃபைன் பவுடரா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்க போறேன் ஏர்டைட் கண்டெய்னர்ல. இப்போ நம்ம எப்படி புட்டிங் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இஃப்தார் கிட்ஸுக்கெல்லாம் ரெடி பண்றீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். திக்கா இருக்கும். இப்போ இதுல நம்ம பொடிச்சு வச்சிருக்க சைனா கிராஸ் பவுடரை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பவுடரா போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ இது கூடவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு, நான் பெரிய ஸ்பூன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஃப்ளேவர்ல மட்டும்தான் இந்த புடிங் பேஸ் கொடுக்க போறோம். அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தா மட்டும் போதும். கரையணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம சைனா கிராஸ் பவுடரை பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரைப்ஸை. இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ எந்த பவுல்ல சர்வ் பண்ண போறோமோ அந்த பவுல்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு ஐடியாக்காக ஒரு 4 பவுல் வச்சிருக்கேன். அது கூட கிளாஸ் வச்சிருக்கேன். கிளாஸ்ல புட்டிங் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா வந்துடும். இப்போ இதுல பாதி இருக்கிற அளவுக்கு நான் இந்த பாலை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் கிளாஸ்ல நீங்க இஃப்தார் ரெடி பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ நீங்க சூப்பரா இருக்கும். இன்னும் இப்போ இதுல நான் இந்த 2 இதுல மட்டும் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கிறேன், இன்னொரு ஃப்ளேவருக்காக. 2 இதுல மில்க்கும் 2 இதுல ரோஸ் மில்க் எசன்ஸும் கலந்துருக்கேன். இந்த இதை இப்படி சாய்வா இந்த ஒரு பாட்டில் கேப் வச்சு ட்ரேல வச்சு இப்படி ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் செட் ஆக விட்டுடலாம். நல்லா செட் ஆயிடும். இந்த கிளாஸையுமே நான் சாய்வா வச்சிருக்கேன். இப்ப இன்னொரு பேன்ல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு புடிங் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இதுல நம்ம பொடிச்சு வச்சிருக்க சைனா கிராஸ் பவுடர் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், மேல ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக. இப்போ இது நல்லா கொதி வந்தோன்னே உடனே கரைஞ்சிருச்சு பாருங்க. நம்ம ஸ்ட்ரைப்ஸா ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இதுல ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய டீஸ்பூன்ல தான் ஆட் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சு தண்ணி கிளியரா தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் பாதியை ஒரு கிளாஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன் வேற ஃப்ளேவருக்காக. இந்த பாதி கிளாஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாதியில நம்ம ப்ளூபெர்ரி க்ரஷ் சேர்க்க போறோம். க்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு. அப்படி இல்லைன்னா ரோஸ் மில்க் எசன்ஸே ஆட் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ப்ளூபெர்ரி க்ரஷ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், இருக்கட்டும். இப்போ இதுல கிவி க்ரஷ் சேர்த்துருக்கேன். இன்னொரு பாதி கிளாஸ்ல எடுத்தோம் இல்லையா, அதுல கிவி க்ரஷ் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவரும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் மில்க் புட்டிங்கோட சேர்த்து சாப்பிட்றப்ப.
இப்போ இதில் சப்ஜா சீட் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூபெர்ரி க்ரஷில் 2 டீஸ்பூனும் கிவி க்ரஷில் 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது செட் ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இந்த கிவி க்ரஷை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு சூடோடு ஊற்றிடலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றாமல் மெதுவாக பக்கத்தில் எடுத்து ஊற்றுங்க. நம்ம கீழே வந்து மில்க் புட்டிங் தான் பண்ணியிருக்கோம், கலங்கிரும். இப்போ இதுலயும் நான் வந்து ப்ளூபெர்ரி க்ரஷ் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரோஸ் மில்க் பேஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதில் நான் வந்து கிவி க்ரஷ் ஊற்றிக்கிறேன். ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ப்ளூபெர்ரி க்ரஷ் போட்டு சைனா கிராஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக ஊற்றுங்க. இப்போ நம்ம இதையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் ஒரு 15 மினிட்ஸ் வந்து செட் பண்ண விட்டுட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். செட் ஆக மட்டும்தான் டைம் ஆகும். இப்போது நம்ம 2 ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம். மில்க் வித்து ப்ளூபெர்ரி, அதுக்கப்புறம் மில்க் வித்து கிவி, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் வித்து வந்து கிவி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே மூடி போட்டு கிட்ஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த புட்டிங்கை வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான டெக்ஸ்சரில் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது, நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது காலையிலேருந்து நம்ம சாப்பிடாம இருப்போம், வயிறு வந்து ரொம்ப சூடாயிடும். இந்த மாதிரி புட்டிங்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டெடிபேர் மோல்டில் புட்டிங் வந்து பண்ணியிருந்தேன், அதை வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். என்கிட்ட மோல்டு இருந்துச்சு, அதனால அதில் பண்ணியிருந்தேன். இந்த கிவி அண்ட் மில்க் புட்டிங் வாங்க, சூப்பரான டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.